ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஹேர் க்ரோத் பண்ணணும், எப்படி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும், ஏதாவது ஈஸியான மெத்தட் இருந்தால் சூப்பராக இருக்குமே, கைக்கு கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஹேர் பேக் போட்டு நம்ம ஹேர் கேர் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்போம். அதே போல் வந்து ஹேர் க்ரோத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கக்கூடாது. அதே போல் ஸ்கேல்ப் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, சின்ன முடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அடர்த்தியாக இருக்கணும்ன்ட்டு. அதே போல் வந்து நிறைய பேர் வந்து நல்லா லாங்காகவும் வளரணும், திக்காகவும் வளரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணி ஆயிரமா செலவு பண்ணி நம்ம வந்து ஹேர் கேர் பண்ணுறதை விட ஈஸியாக வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஹேர் கேர் பண்ணாலே போதுங்க, நம்மளோட முடி சூப்பராக வரும். என்னோட ஹேர் க்ரோத் ஜேர்னியை பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி நிறைய வந்து எனக்கு அக்கா நீங்கள் போடுறதெல்லாம் நான் போட்டிருக்கேன், நல்லா வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு, எல்லாமே ஈஸியாகவும் கிடைக்குது, ஒரு சில பொருட்களை வந்து வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக ஹேர் பேக் போடுறீங்க, இதெல்லாம் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பென்ஷன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னோட ஃபேவரட்டான ஹேர் பேக்குங்க. எப்போ வந்து நம்ம வந்து முடி வந்து ரொம்ப டல்லாக இருக்குனாலோ, டேமேஜாக இருக்குனாலோ, முடி வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹேர் க்ரோத் வந்து டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் திக்னஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடியும் வந்து நல்லா வந்து ஒரு ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும். இப்போ வாங்க, அது என்ன ஹேர் பேக், அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன, அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை தான். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். உங்களோட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட ஹேர் லென்த்து பொறுத்து. நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒத்த செம்பருத்தியோட லீவ்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த இலைகள் போடுறப்போ நம்ம முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் பால்டு பேச்சஸ்லேயும் வந்து இந்த ஹேர் பேக் போடுறப்ப நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த செம்பருத்தி பூ தான். இதோட பெட்டல்ஸ் மட்டும் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி போடுறப்ப நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். அது போல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து எதாவது டேமேஜாக இருக்குனாலையும் அதையும் க்யூர் பண்ணி நல்ல ஒரு ஷைனி லுக் கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒத்த செம்பருத்தி வந்து ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறப்போ ஹேருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது கூடவே நான் எடுத்திருக்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா தான். ஆலோவேரா வந்து நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாத்தையும் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இச்சிங் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும், முடியை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இதையும் வந்து நான் அந்த ஹேர் பேக்கோட இன்க்ரீடியன்ட்ஸ் கூடவே சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை வந்து தண்ணியே ஊற்றாமல் அப்படியே கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஹேர் பேக்கை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போ ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணுறேன். வேணுன்றவங்க நீங்கள் வந்து டைம் இல்லை, எங்களுக்கு வாஷ் பண்ணால் வந்து அந்த திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் சேர்த்துருக்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட் தான். எக் ஒயிட் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஹேருக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் ரிச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் லாங்காக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹேர் பேக் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஸ்மூத் டெக்ஸ்சரில் நல்லா வந்து குழன்ட்டு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே போல் ஹேரோட டென்சிட்டி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ தலையில் வந்து நான் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து முன்னாடி நாளே வந்து ஹேர் ஆயில் வச்சதுனால நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு ஹேரில் எல்லாத்துலேயுமே. இப்போ வந்து இந்த ஹேர் பேக்கை நல்லா ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா முடி எட்ஜஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா ஹேர்லேயும் வந்து இந்த ஹேர் பேக் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுறப்போ உங்களோட ஹேரோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இன்வர்ஸ் மெத்தடில் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கப்புறமா வந்து தலையை வந்து நல்லா வந்து கொண்ட மாதிரி கட்டி கவர் பண்ணி
ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் வந்து ஈஸியாக ட்ரை ஆகாது. ட்ரை ஆகாதனால நம்மளோட முடியோட அந்த ஷைனிங்கு எல்லாமே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.